கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் ஸ்ரீ சாரதா வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் உணவு திருவிழா நடைபெற்றது. 8வது ஆண்டாக நடைபெறும் இத்திருவிழாவில் அனைத்து மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இத்திருவிழாவில் வாழை இலை விருந்து, சிறுதானிய உணவுகள் சாப்பிடுவதன் நன்மைகள், இயற்கை வேளாண்மை பற்றிய விழிப்புணர்வு, பாக்கெட்டுகளில் அடைத்து தரப்பட்ட உணவுப் பொருட்களின் தீமைகள், குளிர்பானங்கள் குடிப்பதால் ஏற்படும் தீமைகள் பற்றியும் கூறப்பட்டது. மாணவர்கள் 100க்கும் மேற்பட்ட உணவு வகைகள் காட்சிப்படுத்தியிருந்தார்கள். தானியங்களை கொண்டு போட்ட கோலம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. மாணவர்களுடன் பெற்றோர்களும் ஆர்வமுடன் பங்கேற்று மகிழ்ந்தனர். பள்ளி தாளாளர் திரு சம்பத்குமார், சமந்த்ராவ் ஆகியோரின் தலைமையில் திருமதி வனிதா மற்றும் அனைத்து ஆசிரியர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தாரிணி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளி பெயர் ஸ்ரீ சாரதா வித்யா மந்திர். நான் இங்கே விவசாயத்தை பற்றி பேச உள்ளேன். விவசாயம் இருந்தால்தான் நாம் அனைவராலும் உணவை உண்ண முடியும் என்பதை கூறி என் உரையை தொடங்குகிறேன். ஒரு நாட்டின் முதுகெலும்பு விவசாயமாம். விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால் தான் நம்மால் சோற்றில் கை வைக்க முடியும் என்பதை பொருளாதார வளர்ச்சியை பேண விவசாயம் முக்கிய பங்கு வகித்துள்ளது. உலக நாட்டின் விவசாயத்தில் அதில் தொழில்நுட்பங்களை புகுத்தி உணவு உற்பத்தியை அதிகப்படுத்துகின்றன. உழவோர் உழைத்தால் தான் உலகோர் உண்பார் என்ற பொன்மொழிக்கேற்ப நாமும் நடந்து கொள்வோம். இயற்கை உரங்கள் மண்ணை பாதுகாக்கவும் மண்ணையும் பதப்படுத்தும். செயற்கை உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை நாம் அனைவரும் பயன்படுத்துவோம். படித்ததில் பிடித்தது, படித்தால் தான் வேலை, கை நிறைய சம்பளம் என்று சொல்லிக் கொடுத்த சமூகம் விதைத்தால் தான் சோறு என்று சொல்லிக் கொடுக்க மறந்துவிட்டது. பொய்யான மருத்துவர், பொய்யான பொறியாளி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் எங்கேயாவது பொய்யான விவசாயி என்று கேள்விப்பட்டிருப்பீர்களா? இல்லை. ஏனென்றால் விவசாயிகளுக்கு பொய்யாக இருக்கவும் தெரியாது, நடிக்கவும் தெரியாது. சிந்திக்க வேண்டிய விஷயம் விஞ்ஞான வளர்ச்சிக்கு விலை பேசப்பட்டது. விளை நிலங்கள் நாட்டின் முதுகெலும்பு விவசாயமாம். அதனால் தான் என்னவோ நம்மால் திரும்பி கூட பார்க்க முடியவில்லை. விலை வகுத்தவன் பிச்சைக்காரன், விலை வைத்தவன் பணக்காரன் என்ற நிலையை மாற்ற வேண்டும். இல்லையென்றால் நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கூறி இவை அனைத்துமே நாம் பயன்படுத்த வேண்டும் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். My name is Mohammad Asad. I am studying 2nd standard. My topic is broccoli. Lots of vitamins and minerals, lots of antioxidants, great fiber source, 2x amount of vitamin C as the orange. It's contain calcium, good for your hair, keep your bones healthy and strong. To help increase immunity, help reduce. My name is Lasya. I am studying in 2nd standard. My topic name is radish. Weight loss, bonus,
skinless I eat vitamin C. Thank you. Good morning. My topic name is the books for us instruments in the vitamin thank you. Why creative? நமக்கு வாங்கிப்பாங்க வந்து இரு
Good morning. My name is Tina. I'm studying 8th standard. I am studying in Sri Sharda Vidya Mandir School. Today's food festival program. Okay. Morning. My name is Monica. My name is Dina. I'm studying in 8th standard. Benefits of fruits and vegetables. Fruits and vegetables are important because they are rich sources of vitamins, minerals and fibers, including protein, potassium. Fibers help you keep your digestive system healthy. Vitamin A is found in carrot in playing importance for values and growth. Vitamin C has for fine positives play in importance and every fruits and vegetables antioxidant. Many fruits and vegetables have aging properties. Thank you. Thank you. இதுதான்